ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல விநாயகர் சதுர்த்திக்காக மோதகம் அண்ட் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை வீடியோ ஆல்ரெடி பண்ணதுனால அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். மோதகத்தோட அவுட்டர் கவருக்கு 1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியா பிசைஞ்சு மூடி போட்டு வச்சிடுங்க. பேன்ல 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் கரைஞ்சதும் அதை ஃபில்டர் பண்ணிட்டு அதில் 1 கப் தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் கெட்டியானதும் 1 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணி பூரணத்தை கெட்டியாக கிளறிக்கோங்க. இப்போ அந்த மைதா மாவை சப்பாத்தி மாதிரி இட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ்ல கொஞ்சம் தண்ணி தடவிட்டு பூரணத்தை உள்ள வச்சு மடிச்சு பூரணம் வெளியில வராத மாதிரி டைட்டா சீல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோதகத்தை சூடான எண்ணெயில மீடியம் ஃப்ளேம்ல போட்டு கோல்டன் ப்ரௌனுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா பிடி கொழுக்கட்டைக்கு 1 கப் அரிசி மாவை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பேன்ல 3/4 கப் வெல்லம், 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு வறுத்து வச்சிருக்கிற மாவுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சதும் அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக கிளறிக்கோங்க. இட்லி தட்டில் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. விநாயகருக்கு விசேஷமான மோதகம் அண்ட் பிடி கொழுக்கட்டை ரெடி. ஸோ நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நன்றி, வணக்கம்.